பிரமாதம் பாஸ் உங்க ஐடியா. லாரிய உரு தெரியாம கொளுத்தி விட்டு கேசிய விலவிலக்க வச்சிட்டீங்களே. அந்த பொண்ணு அடையாளம் காட்டியும் கூட போலீஸால என் மேல ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியலையே பாஸ். அது மட்டும் இல்லடா, உன்னை உள்ள தலை நினைச்ச அந்த ராமுவையே நான் உள்ள தள்ளிட்டேன் தெரியுமா? கேள்விப்பட்டேன் பாஸ். தண்டனகாரம் முடிஞ்சு அவன் வெளியே வர போறான்டா பாஸ். இனிமேதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். டார்லிங், அவன் அறிகொண்ட நாகம். அவன் நாகமாயிருக்கான், പക്ഷേ ഞാൻ നാഗരാജനാണ്. எங்கண்ணா? நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போறோம். என்ன ஜெயிலுக்கா? ஆமா, நம்ம பையனுக்கு வெளியே வரான்ல. இல்லண்ணா, அவர் வரத்துக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. இத பாருங்களேன், தினம் ஒரு புள்ளி வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 நாளைக்கு ஒரு புள்ளி வச்சா மறந்துருப்பு. நேரத்தை சொன்னா எனக்கு வெளியே வர போறான்னு கத்தி புறப்படு. பிள்ளை அப்படியா? ராம பையா, பாய் எப்படி இருக்கீங்க? எல்லா டைமே நல்லா இருக்கான். அதோ பார் பையா, யார் வந்துருக்குன்னு. ராம பையா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ரஹ்மான் பாய், எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்க போங்க. அண்ணா, அவர் எங்க போறாரு? எதுக்கு தங்கச்சி பயப்படுதோ? நம்ம ராம பையா அந்த கருணை இல்லாத பாபிக்கு கைமா பண்ண போகுது. ஹலோ ராமா. ஹலோ நாகராஜ், நான் வெளியே வந்துட்டேன். ஏன் திரும்ப அனுப்பட்டுமா? ஒரு நாள் நீ என்ன அனுப்பிட்ட, இது ஏன் முறை? பதிலுக்கு நான் ஒன்னு அனுப்ப வேண்டாம்? அப்புறம் போய் பெரிய மனுஷா, அநியாயமா என்ன ஜெயில் தள்ளினதுக்கு எந்த நேரமும் உன்னை பழி வாங்குவேன்னு உனக்கு அபாயத்தை ஓதிட்டு போகத்தான் வந்தேன். அது உன்னால முடியாது ராம. என் ஆட்கள் உன்னை நசிக்கிடுவான். நீ யோக்கிய, ஆனா வேலை இல்லாம திண்டாடுற. நான் ஜாதி அயோக்கிய, ஆனா பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன். இத பாராமோ, பேசாம என் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நிமிர்ந்து வைக்க முடியலன்னு வளைஞ்சு பாக்குறியா? ஏய் நாகராஜ், அதிகமா வளையிற வில்லும் அதிகமா வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், உன்னை லேசில விட மாட்டேன். நாளையில இருந்து நாளை எண்ணிக்கிட்டே இரு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது சிகரெட் பிடிக்கிறது அவ்வளவு நல்லது.
என்னண்ணா என்ன? ஒண்ணுமில்லம்மா, நம்ம ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டான். நீ போய் கதை போட்டிக்கோ, நம்ம டிராம பைய பார்த்துடலாம். நீ நாளைக்கு வாங்க. டாக்டர், லேபரேட்டரியில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. 2 பேரோட ரத்தமும் ஒரே குரூப் தான். வெரி குட். பகுத்தாச்சா, நம்ம அப்பயே சொன்னாங்களே எங்க 2 பேர்த்தும் ஒண்ணுதான். அது எப்படி இங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? யாச்சா, நம்ம உஸ்தாத் ராமு பையா உஸ்தாத்க்கு உஸ்தாத், அப்ப 2 பேர் அர்த்தம் ஒண்ணுதான். விசித்திரமான வழக்கம். வாங்க. அச்சா, எத்தனை தடவை கேட்டு அனுப்பியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நானே வந்தேன். உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு சொல்லுங்க. தெரியாது. மிஸ்டர் ராமு, நீங்களே உண்மையை மறைக்க கூடாது. நிச்சயம் உங்களுக்கு தெரியும். ஆமா தெரியும். அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ல விரும்பல. ஏன்? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க நம்ப மாட்டோமா? ஆமா சார், உண்மை யாரும் உடனே நம்பறதே இல்லை. பொய்க்குத்தான் கவர்ச்சி அதிகம். மிஸ்டர் ராமு, யாரா இருந்தாலும் சரி, ஆதாரத்தோட சொன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். அந்த ஆதாரம் தான் சார் என்கிட்ட இல்ல. நான் ஆதாரத்தை தேடுவேணும், ஆளை கண்டுபிடிப்பேனும். இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். சில சமயம் சத்தியம் தடுமாற மாதிரி தோணும். ஆனா அது சாகா வரம் பெற்றது. என்னைக்கும் தலை நிமிர்ந்தே நிற்கும். வெரி குட் மிஸ்டர் ராமு. உங்க தனி முயற்சி வெற்றி அடையட்டும். உங்களுக்கு தேவைப்படும் போது எங்க உதவி நிச்சயம் கிடைக்கும். I wish you the best of luck. எஸ், நீங்களே ஒரு தூரம் கேட்டோம். மிஸ்டர் ராமு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் இருக்கு மிஸ்டர் டேவிட். அவருடைய சந்தேகம் எல்லாம் தொழிலதிபர் மிஸ்டர் நாகராஜ் மேலதான். முன்ன ஒரு தடவை அவரை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார்.
நான் நம்பல. அதனாலதான் இப்ப உண்மை சொல்ல தயங்குறார். ஒருவேளை மிஸ்டர் ராமு சொல்றதையும் உண்மை இருக்கலாம். எதுக்கு மிஸ்டர் நாகராஜ், ராமு 2 பேரும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராமு வீடா? இப்ப நான் இன்ஸ்பெக்டர்ல வெறும் ராமு. என் குரல் உங்களுக்கு புரியல? ஓ, நீங்களா? புரியுது. ஆனா இனிமே நீங்க எனக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் உங்களை நேர்ல சந்திக்க விரும்புறேன். என்னையா? எதுக்கு? வாங்க, நேர்லயே சொல்றேன். சந்திக்க வேண்டிய இடம்? தம்பி வாங்க. ஆமா, நீங்க தானே எனக்கு போன் பண்ணது? ஆமா, நான் தான். என் பேரு டிசில்வா. இந்த இடத்துல எதுக்காக இருக்கீங்க? என் சவப்பெட்டிய வாங்கறதுக்கு என் கையில காசு இல்ல தம்பி. அதனாலதான் என் பிள்ளைங்க படுக்கைக்கு நடுவிலேயே நானும் படுத்திருக்கேன். கர்த்தர் என்னைக்கு தான் கருணை காட்டி என்ன கூப்பிடுவாரோ. இந்த 2 உங்க பிள்ளைகளோட சமாதியா? ஆமா, இது என் ஒரே பொண்ணு ரோசி. பியூட்டிஃபுல்லா தேவதை மாதிரி இருப்பா. ஓ, இவளை நான் பைபிளுக்கு அடுத்தபடியா நேசிச்சேன். இது என் ஒரே மகன் ஜேம்ஸ். துரு துருன்னு எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த அழகான மெழுகுவத்திகள் அநியாயமா அணைஞ்சு போச்சே. கவலைப்படாதீங்க. பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் இறந்துதான் தீரணும். எதை இழந்தாலும் யாரை இழந்தாலும் நம்ம மனோதயத்தை மாத்திரம் நாம் இழக்கவே கூடாது. ஆமாம் தம்பி, நானும் நம்பிக்கை இழக்கல. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட பட்டரா இருந்தேன். அவனை உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் தான் நாகராஜ். சம்பளமும் அதிகமா கொடுத்தா, சலுகைகளும் அதிகமா கொடுத்தா. தாராள மனசு நினைச்சேன். ஆனா கேவலமான எண்ணத்தோட தான் அவன் வீட்லயே தங்கறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ராத்திரி நானும் என் பிள்ளை ஜேம்ஸும் பரிசு பொருள்கள்லாம் வாங்கறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். மை காட், ரோசி அப்ப வீட்டுல தனியா இருந்தா. என்னடா ஜேம்ஸ்,
வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. இது அவர் ஹவுஸா இல்ல வேற எவர் ஹவுஸுக்காவது வந்துட்டோமா? போதுமே உங்க இங்கிலீஷ். என் இங்கிலீஷுக்கு என்னடா? இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த துரை என்ன பார்த்து, டிசில்வா நீ இங்கிலீஷ் பேசணும், நான் கேட்கணும்னு சொல்லுவான். இந்த குழந்தை கூட நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலீஸ்க்கு போ. இதுதான் தம்பி நடந்தது. பாவிகளை ரட்சிக்க இயேசுபிரான் சிலுவையை சுமந்தார். நானும் ஒரு பாவிய பழி வாங்க என் உயிரை சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த நாகராஜ எத்தனை பேர் வாழ்க்கை அர்த்தமிச்சு வச்சிருக்கான். ஐயா, நீங்க இந்த அக்கிரமத்தை யார்கிட்ட சொல்லலையா? சொன்னேன், அழுது அழுது சொல்லி பார்த்தேன். இந்த பைத்தியக்கார உலகம் என்ன பைத்தியம்னு முடிவு கட்டிடுச்சு. நீங்க ஒருத்தர் தான் என் பேச்ச நம்பி நடவடிக்கை எடுத்தீங்க. அதெல்லாம் முன்ன இன்ஸ்பெக்டர் பதவி இருந்தது, உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தேன். தம்பி, இந்த பதவி பலத்தை விட உங்க கொள்கை பலம் வலுவானது. அந்த பலத்தை கொண்டே அவனுடைய அக்கிரமம், சூழ்ச்சி, கொடுமை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிறான். சரின்னு சொல்லுங்க தம்பி. நாகராஜனுடைய ரகசிய இடங்கள்லாம் எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். அங்கிள், நான் தயார். சொல்லுங்க. God bless you, my son. God bless you. ரஹ்மான் பாய், உங்க திட்டம் தான் சரி. நான் போற இடத்துக்கு அந்த நாகராஜ் வராம நீங்களும் மாதவம் பாத்துங்க. ஓ, அதே சமயத்துல நான் அங்க ஆக வேண்டிய காலத்துக்கு கவனிச்சிருப்பேன். அச்சா, ஓகே ஓகே. வாங்க. நன்னா கேட்டு போங்க. நாட்டிய கலைக்காக நாளெல்லாம் நடையா நடக்கிற இந்த நடன சபைகளை தெரியாதவா உண்டோ? இந்தாப்பா, பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், இந்த மாதிரி பழைய குப்பைகள் எல்லாம் நான் கிளறதில்லை. அதுல பாருங்க. நீ சும்மா சார்வாள் அங்க வர அவருடைய ரூட் எனக்கு நல்லா புரிஞ்சு போடுத்த. அவ டேஸ்டுக்கு தகுந்தாப்ல ஆட்டம் அரேஞ்ச் பண்றதான அடியன் பழக்கம். நம்ம பாப்பாக்கள் இருக்காளோ, 4வது இடத்துல இருந்து வந்தவாள். லௌகீகம் புண்ணியவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லவ் கீகம் புரிஞ்சவா. ஐயா, ஆட்டமே பிடிக்கலனாலும் அவளோட ஆப்பிள் கரங்களை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன சாமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்க குரூப்ல புதுசா ஒரு பாப்பா வந்து ஆடுறா பாருங்க. என்னப்பா இது ரெண்டு பேரும் அடா அடா அடா? ஒண்ணு இல்லைன்னா முதல்ல ஆட்டத்தை பார்த்து இவரே ஆட்டம் கண்டுட்டாருன்னா பாத்துங்களேன். அதனையா நான் பார்க்காத அழகு? அதான் அதான் சார்வா தெரியாதமா கேட்டுட்டார். அந்த அழகே இல்ல நேர்லயே வந்து பார்த்துதான் அனுபவிக்கணும். அப்படியா? யோசிக்காதே, எங்க பழப்புல மண்ணெள்ளி போடாதே. நாளைக்கு நல்ல நாள், தீபாவளி, அதுவும் அவங்க ஜாலியா இருக்கிறது. சரியா? ஆப்பிளுங்கிற அண்ணாச்சிங்கிற ஆல் ரைட்.
எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம்? நீங்க எப்ப வர்றீங்களோ அப்ப ஆரம்பிச்சிருவான். வெரி குட். நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு வர்றேன். சோர் தான் முளைக்கிறான். சைத்தான் நம்மளுக்கு ராம்பையா இருக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறான். நம்ம பேர் கான். நம்ம ஆள்கிட்ட நம்மளுக்கு தோஸ்து சொல்றான். ஆட்டு கொடுக்கான், கை கால் முறிக்கான். சரி கான். அக்கத்துல கை போடுறான். சரி இப்ப கூட சரி பிடிக்கலாம். அரே ஜல்தி ஜல்தி. பத்த மாட்டேங்குது. சாரி. யாவே
இதுதான் நம்முடைய இடம். மரியாதைக்கு எனக்கு என்ன அவசரம்? இவர் என்னுடைய உயிர் நண்பர் மிஸ்டர் கான், காபூல்ல இருந்து வந்திருக்கிறார். எனக்கு தர மரியாதை சேர்த்து அவருக்கு கொடுங்க. அச்சா, பகுத் அச்சா. ப்ளீஸ் கான். வாங்க மிஸ்டர் கான், உட்காருங்க. வணக்கம் பாஸ். இவர் யார் தெரியுமா? மிஸ்டர் கான், எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவரை நல்லா கவனிக்கணும். காத்திருக்கேன் பாஸ். பாய் சாப், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஏண்டா போ, இதெல்லாமா அவர்கிட்ட போய் கேட்கறது? அபூர்வமா வந்த விருந்தாளியை எப்படி கவனிக்கணும் உனக்கு தெரியாது? சரி பாஸ். ஏ கான், நீ ஆளைத்தான் ஏமாத்துவேன், நான் ஆளோட நிழலையே ஏமாத்துவேன். இத பத்தியா? இது சிகரெட் லைட்டர் மட்டும் இல்ல, இதுல சிகரெட் பண்ணி என் ஆளுங்களுக்கு முன்னாடியே சொன்னதுனால தான் உனக்கு இங்க அமோகமான வரவேற்பு கிடைச்சது. அதே சைத்தான் கே பச்சா, இப்ப தலைமையில ஒண்ணுமில்லையே காலி. குண்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சிங்கம் தான். நாள் மேலே பாஞ்சால் நிம்ப நாய் தான். சும்மா சத்தம் போடாத. நிதானமா உட்கார்ந்து இந்த கூண்டுல எத்தனை கம்பிகள் இருக்குன்னு எண்ணிட்டு இரு. ராமு எங்க அடிச்சு வச்சிருக்கேன்? உங்க ரூம்ல தான் பாஸ். சரி, நீ இவனை கவனிச்சுக்க. நான் அவனை இங்க எடுத்துட்டு வந்து 2 பேரையும் ஒன்னா சேர்த்து ஜோடியா அனுப்பி வைக்கிறேன் யமலோகத்தை. ஏண்டா கபீர், ராமு இங்கதானே அடைச்சு வச்சுக்கிட்டா ஒத்தகனை சொன்னா? அது என்ன சந்தேகம்? நான் இங்கதான் இருக்கேன். நல்லா தேடி பாருப்பா. ஏய், நீ அந்த பக்கமா போய் பாரு. தனியா போடா. ஏய், முதுகலை கண்ணு இல்லைன்னா மண்டையில மூளை வேண்டாம். அசையாதே, சுட்டுடுவேன். நீயா? அத பைத்தியங்களா, நான் அங்கே இல்ல, இந்த ரூம்ல இருக்கேன். நல்ல ஆளியானே, நான் பட்டு புடவையா பீரோ உள்ள தேடுறேன். நீயே என்ன பயமுறுத்துற போல் இருக்க. அமைதியா நான் இங்க இருக்கும்போது எங்கெங்கயோ தேடுகிறேன். வணக்கம். வணக்கம் பாப்பா, ஓகேமா? நான் இங்கதான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டியப்பா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க தான் இருக்கோம். இங்க இருந்த சத்தம் வருது. அடையா, இதுக்குள்ள எப்படா? நான் உண்மையா இங்கதான் இருக்கேன். காதை வச்சு கேளுங்க. அப்படிதான். கேப்பிருக்கார வச்சு என்னை ஏமாத்திட்டான். அயோக்கிய ராஸ்கல். ஒருவேளை தப்பிச்சுக்கிட்டானோ? வேற என்ன, இங்கே இருக்கவா நான் வந்தேன். உன் ரகசியத்தை எல்லாம் போலீஸ் அமலப்படுத்திட்டேன். தம்பி, இனிமே உனக்கு பாதுகாப்பே கிடையாது, இரும்பு காப்பே தான். டேப்பிற்காரர் நிறுத்தியும் சட்டம் வந்ததே. அப்படின்னா இதுவரைக்கும் பேசுறத டேப்பிற்காரர் இல்ல, அவன் இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். சும்மா ஓடி போய் மார்க் அழைச்சுவா. அவன் நிச்சயமா இங்க இருக்கான். மகா புத்திசாலி பாணி, நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிய. உங்க எல்லாரையும் பாஸ் கூப்பிடுறாரு.
ஆமா, துப்பாக்கி எது வச்சிருக்க? காக்கா வலிப்பா உனக்கு? சொல்றது தானே, அந்த ஜன்னலுக்கு முன்னால் தான் இருக்கேன். மெண்டு, உனக்கு முன்னால நேரா ஒரு ஜன்னலுக்கு பாரு, அதுக்கு பின்னால்தான் ஒளிஞ்சிருக்கேன். நான் எங்க சொல்றேன், நீ எங்க சொல்ற? பின்னால அந்த ஜன்னல்ல, அதுக்கு பின்னால தான் இருக்கேன். ஐயோ, மாப்பிள, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், நண்டு கொளுத்தா வயல தங்காது. வந்துட்டேன்டா என் அருமை மாமனாரு, வந்துட்டேன். என் இடத்திலேயே வந்து என்னையே திட்டுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? சிங்கத்தை அதன் குகையிலே சந்திச்சு தாண்டா எனக்கு பழக்கம். பாவம், விதி முடிஞ்சு போச்சு. யாருடைய விதி யார் கையில இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். என்ன சொன்ன? அட போடா ஒரிஜினல் மடையா, வெத்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு பயமுறுத்திய கிச்சி தூக்காதே. ராமம், உன்னை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ என்ன ஜெயிச்சிட்ட. இனிமே உனக்கு எதிரியா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அடிச்சு அழிக்க முடியாதவன அடுத்து கெடுக்க பாக்குறியா? பாத்தியா, நான் மனம் திறந்து பேசுறேன், நீ மட்டம் தட்டுறிய. ராமு, நான் உண்மையிலேயே உனக்கு நண்பன் ஆயிட்டேன். நம்ம நட்பு அடையாளமா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் விஸ்கி சாப்பிடுவோமே. ஓ, நீ குடிக்க மாட்டேல்ல? அதை கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடு. இல்ல, என்ன ராமு, ஏன் அப்படி பாக்குற? இன்னுமா நீ என்ன நம்பல? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன நம்ப மாட்டேன். என்ன சொல்ற? இப்ப கிளாஸ பிடிச்சிருக்க இதே கையே பல வருஷங்களுக்கு முன்னால துப்பாக்கிய பிடிச்சு நான் பார்த்திருக்கேன். நாகராஜ், இதுவரை நீ சட்டத்துக்கு மட்டும்தான் எது, இப்ப என் சொந்த எது. ராமு, திடீர்னு ஏன் இப்படி பேசுற? ஏன் பேசுறேன்னு கேட்காது, இன்னும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கேன்னு கேளு. பல வருஷங்களுக்கு முன்னாலே இதே மாதிரி தீபாவளி ராத்திரி ஒரு ஆளையும் அவர் மனைவி சுட்டு கொன்னியே, யாரா இருக்கா? ராமு, என் எஜமான உட்பட நான் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கிறேன். திடீர்னு எப்படி கேட்கறியே? அன்னைக்கு நீ சுட்டு கொன்னவர் பேரு மாரிமுத்து. மாரிமுத்துவா? ஆமா, அன்னைக்கு 2 கொலையோட விட்டுட்ட, இன்னொருத்தரையும் நீ கொலை செய்திருக்கணும். யார? நான் தான். நீயா? ஆமா, அந்த மாரிமுத்துவோட மனம் நான் தான். இத்தனை காலமா ஏதோ இனம் தெரியாத தவிப்பு என்ன ஆட்சி படைச்சிட்டு இருந்தது. இப்ப எனக்கு எல்லாமே நினைவுக்கு வந்துருச்சு. குண்டடிப்பட்ட என் தந்தையின் நெஞ்சு, என் தாயின் அவச்சால் அத்தனை கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. பாவி, உன்னை பழிக்கு பழிதாக விளையாட.
கொண்டா. ராமு பையா, நம்ம பற்றி கவலைப்படாதே. ஒரு ரஹ்மான் போனா 1000 ரஹ்மான் வரலாம். இந்த பாவி இருந்தா 1000 நல்லவன் ஜாகலாம். அதே क्या भैया योजना की पड़े கைமா படுது அவனே. தங்கச்சி உங்களுக்கு நல்லா தின்னு இருக்குது. ராமு கொஞ்சம் அமைதியா இருங்க. மிஸ் நாகராஜ், உங்களுடைய இந்த இடத்தை எல்லாம் சர்ச் பண்ண வாரண்ட் கொண்டு வந்துருங்க. வாங்க. அவசியம் இல்லை சார், என் குற்றத்தை நானே உணர்ந்துட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. யாராவது அசைஞ்சா இவரை சுட்டுடுவேன். எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. ராமு, நீ சொன்ன மாதிரி அன்னைக்கே உங்க 3 பேரையும் நான் சுட்டு இருக்கணும். ஆனா அப்ப நீ என் பார்வையில இருந்து தப்பிச்சுக்கிட்ட. இப்ப முடியாது. வெல் டன் ராமு, வெல் டன். தேங்க்யூ சார். ஆமா, தன்னந்தனியா இவனை எழுத்து நிற்கக்கூடிய சக்தி எப்படி வந்தது உங்களுக்கு? சார், நீதிக்காக போராடுறவன் தனியாளா இருந்தாலும் அவனுக்கு 1000 பேர் பலம் வந்துருது. ஆனா அநீதி ஆட்சியா கொண்டவன் 1000 பேரோட இருந்தாலும் கடைசியில தன்னன் தனியாளாய் ஒண்ணும் இல்லாம போயிருக்கான். அத பாருங்க. நல்லவரா இருந்தும் கொஞ்ச காலம் அவஸ்தைப்பட வேண்டியதா போச்சு இல்ல? பரவாயில்லைங்க, நல்லவன் உங்களுக்கு அழுதாத்தான் பல பேர் சிரித்து வாழ முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமா, எல்லாரும் சிரித்து வாழத்தான் வேணும்.